ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ஓணம் ஸ்பெஷல் ஒரு சாரீ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் ரன்னிங் ப்ளவுஸ் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, ப்ளவுஸோட பார்டர் வந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சு தெரியுதா, 1.5 இன்ச் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 2 சைடுமே பார்டர் இருக்குது. நம்ம என்ன பேட்டர்ன் பண்ணணும்னு நான் இப்போ காமிக்கிறேன். பேட்டர்ன் கிடையாது, ஸ்லீவ் மட்டும் பேட்டர்ன். இது வந்து 2 சைடுமே பார்டர் இருக்குது. சரியா? இதை வச்சு நம்ம இப்போ ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எல்போ பஃப் ஸ்லீவ் பண்ண போகிறோம். எல்போ பஃப் ஸ்லீவ்னால் இந்த ஸ்லீவ் தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் கட்டிங் மட்டும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா? இது வந்து நான் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் 2 சைடும் பஃப் வச்சுருக்கேன் நல்லா. இப்படி இது ஃப்ளேர் தான் போட்டிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு சாரீ ஜஸ்ட் 269 சம்திங். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃப்ளேர் வரும். நான் இதுக்கு மேலே உங்களுக்கு காமிக்க முடியாது. இந்த கேரளா சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சைஸ் என்னமோ ரொம்ப குட்டி தான். இப்போ அதில் வந்து 26. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். நான் வந்து கம்யூனிட்டியில் டேக் பண்ணுறேன். இதோட மெஷர்மெண்ட், இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வேணுன்னா நீங்கள் கம்யூனிட்டியில் போய் பாருங்கள். நான் இது இப்போ எப்படி கட்டிங் போடுறோன்னு சொல்லித்தரேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எல்போ பப் ஸ்லீவ் 28 நீங்கள் 4 பிரிச்சிங்கன்னா 7 வரும். 7 தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 7லேருந்து 1/4 இன்ச் வந்து இது வந்து இங்கே டாட் பிடிக்கிறதுக்கான அளவு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் வைக்கலாம். இவங்களாம் வந்து வளர்கிற பசங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா ஃப்யூச்சரில் பிரித்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான். ப்ளவுஸோட லென்த் வந்து 13 ஒரு டாட் போட்டுங்க. 13க்கு மேலே இது வந்து 1/4 இன்ச் தையல் அளவு. ஃபுல் ஷோல்டர் வந்து 14 பாதியை பிரிச்சுருவோம். நம்ம 14 2 இன்ச்சு மைனஸ் போக 12 பாதியை பிரிச்சிங்கன்னா 6, தையல் அளவோட 6. குழந்தைய ஒல்லியாக இருக்கிறதுனால நான் 6 தான் யூஸ் பண்ண போகிறேன். 6 3/4 ஏன் இங்கே வைக்கிறேன்னா, நான் ரெடியாகி 2.75 ஷோல்ட்ரு வரணும். ஏன்னா அவங்களாம் புதுசாக இப்போ தான் ப்ளவுஸ் வேர் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம 1 இன்ச்செலாம் வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 1.5 வைக்க போகிறேன். சாரி, 2 வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2.75 வைக்க போகிறேன். பேக் நெக்கு லோ வந்து 8னா 7.75 தான் மார்க் பண்ணணும். ஏன் 7.75 மார்க் பண்ணணும்னா 1/4 இன்ச்சு தையலில் போயிடும். அதனால் 7.75. இங்கே என்ன வச்சுருக்கோமோ 3 வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து 3.25 வைக்கலாம். 1/4 இன்ச்சு ஷேப்புக்காக 3.25 வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நெக்கு வந்து அவங்க வேறு நெக்கு சொல்லியிருக்காங்க, நான் அடுத்து சொல்லித்தரேன். ஆமோல் வந்து எங்கள் ஆமோல் வந்து 16. ஸோ நம்ம இவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கனால 5 இன்ச்சு வச்சா போதும். பாடியோட சுத்தலை வந்து 33 34 34னா நம்ம ஒரு 8-8.5 இன்ச்சு வச்சாலே போதும். வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும் அவங்களுக்கு. ஆமோல் வந்து மார்க் பண்ணோன்னே உங்களுக்கு ஆமோலோட அளவு எடுத்தாலே தெரியும் பாடி சுற்றளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. மெயினாக ஆமோல் வச்சு தான் நம்ம பாடி சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். 8 இன்ச்சு வரல அப்படின்னா வரலை, அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா உள்ளே தள்ளி மார்க் பண்ணலாம். அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணலாம். ஆமோல் தான் முடிவு பண்ண பாடி சுற்றளவு. ஸோ அதனால் நீங்கள் 1க்கு 2 தடவை பாடி சுற்றளவு அளவு எடுத்துங்க. ஆமோலே 2 தடவை அளவு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 7.75 8 வந்துருச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தான் பாடியோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும். இது கிடையாது, ராங். இதுதான் ரைட், இதுதான் கரெக்டான அளவு. நெக் வந்து நான் வேறு கட் பண்ண போகிறதுனால இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ண போகிறதில்ல. சும்மா உங்களுக்காக யூ மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். இடுப்போட சுற்றளவு வந்து 28. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நீங்கள் எது ரெடி அளவோ அதில் மட்டும் கட் பண்ணுங்கள். நம்ம தப்பாக மார்க் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸே வீணாக போயிடும். அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்டில் ஒரு அர்க்காத், அதே மாதிரி தையல் ஒரு அர்க்காத். பேக் ரெடி. ரொம்ப ஈஸியாக நான் ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணேன்னு சொல்லித்தரேன். பேக்கை போட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துங்க. நம்மளோட எல்லா வீடியோவிலுமே நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா
பேக்கை தனியாக ஃப்ரண்ட்டை தனியாக தான் கட் பண்ணியிருப்பேன். எந்த வீடியோலுமே நான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா கட் பண்ணியிருக்க மாட்டேன். அது மாதிரி பண்ணிங்கன்னா பேக் ஒரு அளவு ஃப்ரண்ட் ஒரு அளவாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக் வராமல் ஒர்க் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபீல்டில் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம தனியாக நிற்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் வந்துச்சுன்னா ஆள் போட்டு செய்கிற அளவுக்கு நீங்கள் உங்களோட தகுதியை வளர்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். மற்றவங்க இதை பேசுவாங்க அதை பேசுவாங்கன்னு சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்மளோட ஃபீல்டுலாம் நம்மளால ட்ராவல் பண்ண முடியாது. இது பேக் நெக் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கான ஜஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு. இப்போ நான் பேக் நெக்கை வச்சு ஃபுல்லாகவே பேக்கை பார்ட்டை வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து பேக் நெக்கோட அளவு. நான் மார்க் பண்ணியில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இங்கே 4 இன்ச்சு ரெடி அளவு, இது தையல் அளவு. இங்கே வந்து ஆமோல் எடுத்துக்கலாம். ஆமோல் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா அழகாக லைட்டாக எடுங்க. சின்ன பசங்க இல்லையா இவங்களாம், அதனால் ரொம்ப டீப்பாலாம் போட மாட்டாங்க. அதனால் லைட்டாக எடுக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் வந்து 7 போது 6 வைக்கலாம். 6 வச்சு இங்கேருந்து ஷேப் வரையில் 7 கட்டாக வரும். இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து யூ நெக் தான் வைக்க போகிறோம். அதனால் இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். யூ நெக் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவோம்னா, ரிட்டன் வரைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம அளந்து பார்க்கணும் ஒரு தடவை 7.5 வந்துருச்சான்னு. அந்த 7.5 வந்து 7 வந்துருச்சா, 7 எங்கே வந்து முடியுதோ அதுதான் நெக்கோட சுற்றளவு. ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு இது 4 இன்ச்சு தையலுக்கு இவ்வளோலாம் வேணால் இவ்வளோ போதும். இப்போ இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் கொடுத்துக்கலாம். இதுதான் கிராஸ் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு டாட் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். டாட் அளவு எழுதியிருக்கேன். காட்டுறேன் இருங்க ஒரு நிமிஷம். 9.5 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். பாப்பா நல்லா ஷேப்பாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம கண்ணு பார்த்தா கை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டைலர்ஸ் மோஸ்ட்லி இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க. அவங்க பார்வை தப்பு கிடையாது, நீங்கள் யோசிக்கிற விதம் தப்புன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக எல்லோரும் நல்லவங்கலாம் சொல்ல முடியாது மோஸ்ட்லி. அதுக்காக சொல்ல, நம்ம இப்போ அவங்கள பார்த்தா கெஸ் பண்ணலாம் அவங்களோட பாடி ஷேப் இப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் நம்ம டெய்லர் ஃபீல்டில் வந்துட்டோன்னா நம்ம அவங்கள பார்த்து ஜட்ஜ் பண்ணணும். சரி ஓகே, எல்லாருமே வந்து நயன்தாரா த்ரிஷா மாதிரி ஸ்லிம்மாலாம் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பாடி ஷேப், ஒரு ஹெல்த் இஷ்யூனால ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பாடியை பார்த்து நமக்கு கெஸ் பண்ணலாம் இவ்வளோ தான் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நம்மளோட ஃபீல்டில் அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்த்துங்க. புதுசாக வரவங்க அதை அப்படி பாருங்கள், தப்பாக பார்க்காதீங்க தயவு செஞ்சு. தப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு தான் நம்மளை முடிவு பண்ணோம், நம்ம எப்படி இருக்கோம், அழகாக இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு டாபிக் மாற்றிட்டேன். இங்கேருந்து வந்து நான் 7 இன்ச் வச்சுருக்கேன். நெக்லேருந்து ஆமோல்ட்டே 7 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து வந்து இப்போ தையல் அளவோடு சேர்த்து 3.25 வச்சுருக்கேன். அப்புறம் ரெடி 3 வரும். தெரியலையா? 3.25. இங்கேருந்து 3.25 வச்சுருக்கேன், 3 வரும். இங்கேயுமே சேம் தான் வச்சுருக்கேன், 3.25 வச்சுருக்கேன், 3 வரும். தையல் அளவோடு சேர்த்து தான் வச்சுருக்கேன். இப்போ அவங்க பாடி ஷேப் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, இந்த ரைட்டிங்கை பார்த்து திட்டுற போகிறீங்க வேணாம். 1.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஷேப் வரும் அவங்களுக்கு. ஸோ அங்கேருந்து 1.25 இன்ச்சு நம்ம எடுக்க போகிறோம். கீழேருந்து ஏன் 1.25 இன்ச்சு எடுக்கிறேன்னு நான் இப்போ காட்டுறேன் இருங்க ஒரு நிமிஷம். இப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ட்ராப் பண்ண தெரிஞ்சவங்க கையிலே அழகாக ட்ராப் பண்ணிடுங்க. தெரியாதவங்க இப்படி ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுட்டு இப்படியே ட்ராப் பண்ணுங்கள். எனக்கு ரெண்டுமே வரும். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே 4 இன்ச்சு இது வந்து இந்த சைடு பாட்டுக்கான அளவு. இங்கே வந்து சும்மா லைட்டாக தான் ஒரு கட்டு கொடுக்கணும், ரொம்பலாம் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து இங்கே 1.5 இருக்கு இல்லையா, இந்த ஷேப்பிட்ட வந்து நமக்கு தெரியும், கண்ணை பார்த்தா கை செய்யும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்தளவு உங்கள் ஷேப்பாக இருக்காங்களோ இங்கே அந்தளவு ஷேப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு கட்டு கொடுப்பாங்க சில பேர். அதை கொடுத்தீங்கன்னா உட்காராது. இப்போ எனக்கு தெரியும்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்னு. ஸோ அதனால் இங்கே கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துங்க. இடுப்பளவு சுற்றளவு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து 2.5 இன்ச் இருக்கா, 4 இன்ச் இருக்கா, எக்ஸ்ட்ரா கிளாத் 1.5 இன்ச்சா. ஸோ பாடி சுற்றளவு 7 தான் வரும் ஃப்ரண்ட்லேயும். ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு டாட் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன் அந்த டாட் நான் கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட் டைமாக ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த டாட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. அதனால் நான் கொடுக்குறேன். வேணுங்க கொடுக்குறோம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. இவ்வளோதாங்க. டாட் அளவு பண்ணும்போது சும்மா லைட்டாக
ரொம்பலாம் வந்து ஷேப்பாக கொடுத்துறாதீங்க, லைட்டாக கொடுங்க. இது எவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு. இருக்கிறதுலே பிரின்சஸ் கட் ரொம்ப ஈஸி. ஆனால் பிரின்சஸ் கட் பண்ணுற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் நல்லா கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டிச்சிங்லாம் சொல்ல தேவையில்ல. கட்டிங்கில் நீங்கள் வேலையை காமிச்சிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் சூப்பராக வந்துடும். கட்டிங் தான் முக்கியம். ஸோ கட்டிங்கை நல்லா கற்றுங்க. 1க்கு 4 இடத்துல போய் கற்றுங்க. கிளாஸுக்கு போய் கூட கற்றுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அது நமக்கு நல்லது, ரொம்ப நல்லது. அரைகுறையாக செய்யறதோட ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டு தெரிஞ்சு செஞ்சோன்னா நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம தைரியமாக இருக்கலாம். ஏய் அது எனக்கு தெரிஞ்ச வேலை தான்டா அப்படின்னு. தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. தப்பு 10 ப்ளவுஸ் நம்ம தைச்சோன்னா 10 பேர் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, 10 பேரில் 5 பேர் நம்மளை பாராட்டுவாங்க. மிஞ்சி போனால் 9 பேர் பாராட்டுவாங்க. ஒருத்தவங்க வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது, அது ஒரு விஷயம். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே தைச்ச டெய்லர் 1 மீட்ரு துணியில் இவ்வளோ டிசைன் தைச்சி கொடுத்தாங்கன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, 100 ரூபாய்க்கே தைச்சி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதிலே வாங்காதீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி காதில் வாங்காமல் நம்ம என்ன பண்ணோமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரிஜினல் நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் நான் இந்த இதில் வந்து கட்டிங் ஒரிஜினல் உங்களுக்கு காட்டுறேன்னு ஒரு நிமிஷம் பாருங்கள். இது வந்து கிராஸில் எடுத்திருக்கேன். இந்த சைடு பீஸ் வந்து நான் லைட்டாக கிராஸில் எடுத்துக்கிறேன், ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக. ஏன் கிராஸில் எடுத்துருக்கோன்னா, கிராஸில் லைட்டாக போட்டிங்கன்னா வச்சுங்க ஷேப் போய் நல்லா உட்காரும். அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் இழுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சைடு பீஸ் தெரியுதா? நான் ஒரிஜினலுமே லைட்டாக கிராஸ் கொடுத்து தான் இருக்கேன். கிராஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கை நம்ம கட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் போ நிறையா வைக்கணும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத்தை மிச்சப்படுத்தி தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கட்டிங் போட்டு எடுத்து வச்சுங்க. இந்த பார்டரை ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா நம்ம ஸ்லீவுக்கு, அதுக்கு தான் இந்த பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் 1/4 இன்ச் துணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பார்டர் மேலேயே ஜாயின் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் பார்டர் சின்னதாயிரும். ஸோ இந்த ஒயிட்டில் தான் ஜாயின் போட போகிறோம். 2 ஸ்லீவ் வேணும்ல, அதனால். இப்போ ஸ்லீவை கட் பண்ணால் ஸ்லீவுக்கு துணி பத்துமான்னு தெரில. பத்தலைனா சாரியில் அட்டை போட்டுற வேண்டியதான், வேறு வழி இல்லை நமக்கு. வந்துடும். சாரிக்கு உயிர் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்நேரம். ஆனாலும் பத்தலைனா வேறு வழி இல்லைல்ல, நம்ம என்ன பண்ணுறது, பார்க்கலாம். வெயிட். சாரி துணி கொஞ்சமாக கொடுத்துட்டு, ப்ளவுஸ் துணியை கொஞ்சமாக கொடுத்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா நாங்கள் படுற பாடெல்லாம் யாருக்காச்சும் தெரியுதா? தெரியாது, வாய்ப்பில்லை. ஆனால் சொல்லிடுவாங்க டெய்லரு புடவையாக கட் பண்ணிட்டாங்கன்னு. டெய்லர் கட் பண்ணி இல்லை நாங்களாவது கட்டிக்கிட்டு சுற்ற போகிறோம் இல்லைல்ல. சாரி, யாரும் கோச்சிக்காதீங்க. சும்மாலாம் கிடையாது, சொல்கிறேன் இதுதான் நடக்குது அப்படின்னு. இப்போ வந்து 2 ஸ்லீவுக்கு கட்டாக எடுத்தாச்சு. இங்கே வந்து நம்ம பேக்கில் ரோப் போட்டுக்கலாம். எப்படியோ துணியை காப்பாற்றி எடுத்தாச்சு.